அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகளை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வெளியிட்டிருக்காரு. ஸோ யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் யாரெல்லாம் தகுதிக்கு வாய்ந்த சிறப்பான நபர்கள் யார், தமிழக அரசின் 5 சவரன் வரையிலான தங்க நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து இந்த வீடியோ விளக்குகிறது. இதன்படி கடனாக வைத்த நகையின் எடை 40 கிராமுக்கு மிகாமல் இருப்பதோடு சரியான ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு விவரங்களை வழங்கியவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி உறுதி செய்யப்படும். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த சலுகையில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதே சமயம் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு வங்கி பயனாளிகள் மற்றும் போலி நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது என தெரிய வருகிறது. மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த அடையாள அட்டை சமர்ப்பிக்காதவர்களுக்கும் கடனை ஏற்கனவே திருப்பி செலுத்தியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி பொருந்தாது. நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டும்தான் 100% தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசினுடைய புதிய நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் அதிகாரப்பூர்வமாக விரைவில் வரும். அரசின் அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக பூர்த்தி செய்யும் பயனாளிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி செய்யப்படும். விதிமுறை மீறுபவர்களுக்கு, தவறான தகவல் அளிப்பவர்களுக்கு தள்ளுபடி திட்டத்தில் இடம் இல்லை. முதன்மையான விதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40 கிராம், அதாவது 5 சவரன் கடனுக்காக வைக்கப்பட்ட நகையின் மொத்த எடை 40 கிராமுக்கு உள்ளே இருக்கணும். 41 கிராமாக இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2வது கேட்டகரி தமிழகத்துடைய குடும்ப அட்டை, நடப்பில் உள்ள ஆக்டிவ் ரேஷன் கார்டு சரியான எண் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். செல்லுபடியாகும் தமிழக குடும்ப அட்டை நகைக்கடன் தள்ளுபடிக்கு தமிழக குடும்ப அட்டை கண்டிப்பாக வேணும். சரியான ஆதார் எண் இருக்கணும். வங்கி கடன் பதிவேடு, ஓகேங்களா. கடன் பெறும்பொழுது இந்த 2 எண்களையும் தவறென்று அளித்திருந்தால் மட்டுமே தள்ளுபடி சாத்தியம். எண்கள் முரண்பட்டாலோ தவறாக இருந்தாலோ தகுதி ரத்து செய்யப்படும். தள்ளுபடிக்கு பயன்பெறும் முக்கியமான இந்த பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது செல்லுபடியாகும் தமிழக குடும்ப அட்டை வைத்துள்ள பொதுமக்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள், இவங்களுக்கு இது கிடைக்கும். தள்ளுபடி ரத்தாகிறதுக்கு உண்டான நபர்கள் யாருக்கு இந்த நிராகரிப்பு, வங்கிகளில் போலி நகை ஃபேக் கோல்டு வைத்து கடன் பெற்றவர்கள், ஆதார் அல்லது ரேஷன் கார்டு எண்களை தவறாக கொடுத்தவர்கள், இல்லை மாற்றி கொடுத்தவர்கள் அல்லது வழங்கவே இல்லை, ஏற்கனவே நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தி முடித்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது. மாநிலத்தில் அடுத்து இந்த ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி வெளிமாநில ஆவணங்களை பயன்படுத்தி கடன் பெற்றிருந்தால் தள்ளுபடி கிடையாது. இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடியை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. தொழில் தகுதியற்ற தொழில் பிரிவினருக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அரசு ஊழியர்கள், அரசலாக்க ஊழியர்கள், மேற்கண்ட குடும்பங்களின் ஊழியர்களின் குடும்பத்தினர், மேற்கண்ட ஊழியர்களின் குடும்பத்தினர், கூட்டுறவு மற்றும் வங்கி சங்க ஊழியர்கள், இவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தில் எந்த விதமான சலுகையும் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. யாருக்கு இந்த தகுதி உண்டு, யாருக்கு இந்த தகுதி இல்லை, அது ஒரு ஒப்பீடு. எடை 40 கிராமுக்கு இருக்கணும். சரியான ஆதார் எண், தமிழக ரேஷன், சாமானிய மக்கள், ஓய்வூதியர்கள், இலங்கை தமிழர்கள், அசல் நகை நிலுவையில் உள்ள கடன் இருந்தால் தள்ளுபடி கிடைக்கும். 40 கிராமுக்கு மேலே போச்சு அப்படின்னா தள்ளுபடி கிடையாது. தவறான எண்கள், பிற மாநில ரேஷன் கார்டு, அரசு மற்றும் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள், போலி நகை முழுமையாக செலுத்தி முடிக்கப்பட்ட கடன், இவர்களுக்கும் உங்களை தள்ளுபடி கிடையாது அப்படின்றத அடித்து சொல்லிட்டாங்க. நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்குங்க. இந்த ஒரு வீடியோ பதிவும் நம்ம இதை பற்றி தான் முழுமையாக நம்ம விளக்குறோம். உங்களுக்கு ஏதாவது மேலும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கி மேலாளரை சந்தித்து நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை தயவு செய்து தீர்த்து கொள்ளுங்கள். வருமா வராதா, இந்த அப்டேட் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அனைத்துமே உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.